அல்லது மேல்நிலை பள்ளிகளில் மேல் படிப்புக்கு செல்லக்கூடிய விகிதாச்சாரம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அளவு என்பது 20.5%. ஆனால் தமிழ்நாடு மட்டும் 50% கடந்திருக்கிறது. இந்த சாதனை செய்ததுதான் திராவிட மாடல், திராவிட முன்னேற்ற கழகம். எப்படி ஒரு தேசம், நம்முடைய இந்திய தேசம் அந்த இலக்கை அடைய இன்னும் 15 ஆண்டுகள் ஆகும். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இந்த அளவுக்கு பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் 12வது படித்து 50%க்கு மேலான உயர் படிப்பு படித்திருக்கிறார்கள். இதை திராவிட முன்னேற்ற கழகம் சாதித்திருக்கிறது. அதனால்தான் இது போன்ற பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடி உங்களுக்கு பரிசு தருவது என்பது எங்கள் நோக்கம் என்று சொன்னாலும், பரிசை கடந்து என்னென்ன ஆட்சிகள் நாங்கள் செய்திருக்கிறோம், என்னென்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம், என்னென்ன திட்டங்களை செய்ய போகிறோம் என்பதை பற்றி பேசி உங்களிடம் விளக்கி கூறியதான் இந்த வாய்ப்பு. சமூக ஊடகங்கள் பெரிய வளர்ந்திருக்கின்றன. இன்றைக்கு நல்ல பல விஷயங்களும் வருகின்றது. பொய் செய்தியும் சீக்கிரம் வந்து சேர்ந்து விடுகிறது. நன்மையான விஷயங்கள் அரசு செய்வது உங்கள் செவிக்கு வருவதற்கு முன்னால் சில நடிகர்களோ ஏனையரோ சுகாதாரமும் உள்கட்டமைப்பும் பொருளாதார வளர்ச்சியில் சார்ந்த விஷயங்கள், எப்படி கல்விக்கு நான் முதல்வன், தமிழ் புதல்வன் என்று பல்வேறு திட்டங்களை வகுத்திருந்தாலும் சுகாதாரத்துறையில் பல்வேறு திட்டங்களை வகுத்து இந்த அரசு செய்ததன் காரணமாக தான் கொரோனா பாதிப்புக்கு பின்னால் நாம் எல்லாம் அருகே அமர்ந்து கொண்டு இங்கு எந்தவித பயம் இல்லாமல் கூட்டத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இதே 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இது போன்ற ஒரு கூட்டம் நடக்கும் போது நம்ம என்ன பண்ணிருந்தோம், மாஸ்க் போட்டிருந்தோம். ஆனா அந்த நிலை இன்னைக்கு இருக்கிறதா? இல்லை. அதை மாற்றியது யார்? இந்த அரசு, திராவிட மாடல் அரசுடைய முதல்வர் தமிழ்நாடு எங்கும் தடுப்பூசியை ஒரு பெரிய இயக்கமாக செய்ய செய்து உங்கள் அனைவரையும் தடுப்பூசி போட செய்து அந்த கொரோனா என்னும் நோயை இங்கிருந்து விரட்டியதால் நாம் எல்லாம் இன்றைக்கு சுதந்திரமாக அமர்ந்திருக்கிறோம். அதுதான் இந்த சுகாதாரத்துறை மூலமாக